அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருஷம் சித்திரை 18ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி திதியில் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். வாக்கியப்படி மாலை 5:13க்கு செல்லுகிறார். திருக்கணிதப்படி அதே நாளில் 12:57க்கு மதியம் செல்லுகிறார். 12 ராசிகளுக்கும் இந்த ரிஷபத்தில் குரு வருவதால் ஏற்பட இருக்கும் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன் இந்த குருவினை பற்றி ஒரு முன்னுரை மிக அவசியம். அதாவது பொதுவாக ராசிக்கு பார்ப்பார்கள். இப்பொழுது ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம், தனம், வாக்கு இவைகள் சிறப்பித்து சொல்ல வேண்டும். இது பொதுவான மரபு, விசேஷ மரபு அல்ல. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த இடத்திலும் குரு இருக்க கோடி பாவம் நீங்கும் என்ற சொற்றொடர் இல்லை. குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்றுதான் இருக்கிறது. முழு சுபன் என்ற ஒரு பட்டம் குருவிற்கு உண்டு. ஒருவேளை ஒருவருக்கு மிதுன லக்கணம் 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் அவரது வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை கண்டிப்பாக சந்திப்பார். அப்படி இருக்கும்போது பூரண சுபன் என்ற வார்த்தை சரியா? ஆனால் பார்வை என்று வரும்போது அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பார்க்கும் பார்வையை விருத்தி செய்வார். எனவே எல்லா கிரகங்களுக்கும் பார்வை மிக அவசியம். குருவிற்கு பலன் பார்க்கும்போது, கோச்சார பலன் பார்க்கும்போது இந்த பார்வையை மிக மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமாக பெருவாரியாக பேசும். அடுத்து தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான், புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது பார்க்கும் பெயர்ச்சிகள் எல்லாம் கோச்சார பலன்கள். திசை நன்றாக இருந்தால் கெடுபலன் காட்டினாலும் கெடுபலன் அவ்வளவாக நடக்காது. ஒரு சிலருக்கு நடக்கவே நடக்காது. எனவே ஒரு வழிகாட்டியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி என்பதை சுருக்கமாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பானவர்கள், விறுவிறுப்பானவர்கள், எந்த ஒரு வேலையும் விரைவாக நிறைவாக செய்து முடிக்கும் அன்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தர இருக்கிறது? கடன் நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இது நாள் வரை தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள், ஓரளவு தரித்திர நிலையை கொடுத்து கொண்டிருந்த அம்சங்கள் இந்த பெயர்ச்சியில் மாறும். நல்லது நடக்கும். தொழில் சரிவர அமையவில்லை, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லும் அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்யும். எனவே இந்த குரு பெயர்ச்சி உடல் நலம், கடன், காலம் தாழ்த்தி தரித்திர நிலையுடன் சேர்ந்த ஒரு அம்சம் வேலை விஷயம்,
இவைகளில் சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் பெயர்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, நளினம் மிக்கவர்கள், அழகுபட செய்வார்கள், அழகாக இருப்பார்கள், அழகை விரும்புவார்கள். இவர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன செய்யும்? சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக குழந்தை பேறு இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியருக்கு இந்த பெயர்ச்சி குழந்தையை கொடுக்கும். இன்னும் திருமணமாகவில்லையே, எவ்வளவோ முயன்று பார்த்தோம், எதுவுமே சரிவர அமையவில்லையே என்று துடித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு அவர்களது பிள்ளைகள் ரிஷபராசியாக இருந்தால் இந்த பெயர்ச்சி திருமணத்தை நடத்தி வைக்கும். தகப்பனார் வழி அல்லது பிதுர்ராஜித வழி வரவேண்டிய நன்மைகள் வரவுகள் வராமல் இழுத்தடித்து கொண்டிருக்கின்றன என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அவைகளை இந்த பெயர்ச்சி பெற்று தரும். எனவே இந்த பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்யும் பெயர்ச்சி. மிதுன ராசி அன்பர்களே, பேசியே வெற்றியடையும் அன்பர்கள், பேசத் தெரிந்தவர்கள், எப்போதுமே இன்னொரு வழியை கைவசம் வைத்திருக்கும் மிகவும் உஷாரான பேர்வழிகள் மிதுன ராசி அன்பர்கள். அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்கும்? தனக்கென்று சொந்த வீடு இல்லையே என்று ஏங்குவோருக்கு இந்த பெயர்ச்சி கண்டிப்பாய் ஒரு வீட்டினை கொடுக்கும். இந்த கல்வியை நான் கற்க வேண்டும், கற்றால் உயர்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி அந்த வழியை அமைத்து கொடுக்கும். அடுத்து, உடல் சோர்வு, வீண் பகை இவைகளை தீர்த்து வைக்கும். நல்ல ஆண்டு, நல்ல பெயர்ச்சி. அடுத்து, கஷ்டம் வந்து விடுமோ, இதனால் நமக்கு கஷ்டம் வருமோ என்று பயந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அது வெறும் பீதி பீடை அல்ல என்ற உண்மையை காட்டும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. ஆக சொந்த வீடு அமையும், பகை நீங்கும், நல்லது நடக்கும். அருமையான பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக கச்சிதமாக திட்டம் போட்டு நிறைவேற்றுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். எதையுமே சரியாக திட்டம் போட்டு செயலாற்றி வெற்றிக்கனியை பறிக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், அந்த விஷயத்தில் தோல்வியை தராது. அடுத்து, குழந்தை பேறு உண்டு. ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டு, அல்லது உங்களது குழந்தை இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கும். அதுவும் அன்பான துணை கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் சந்திரன் மனசுக்காரகன். எனவே இந்த பெயர்ச்சி குழந்தை, முயற்சி, திருமணம்
போன்ற விஷயங்களில் நன்மையை செய்ய இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, போதுமான ஒரு வீரம் தேவையான நேரத்தில் காட்டத் தெரிந்தவர் நீங்கள். சில நேரங்களில் மிக மிக சாதுவாக காட்சி, சில நேரங்களில் புயலின் வேகம். இந்த மாறுபட்ட வெவ்வேறு குணங்கள் இவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். ஆளை பார்த்து எடை போடக்கூடாது என்பதை இவர்கள் விஷயத்தில் உண்மைதான் என்று புரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கிறது? பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது. உங்களது பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிறது. சொந்த வீடு வாங்குவதற்கு கட்டுவதற்கு இந்த பயிற்சி பெருமளவில் உதவும். மற்றும் நோய், கடன், பகை இவைகள் மட்டுப்படும் அல்லது நீங்கும். மொத்தத்தில் இந்த பயிற்சி பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும், தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலும், வீண் பகையை அகற்றுவதிலும் பெருமளவு உதவி செய்யும் பயிற்சி. நல்ல பயிற்சி இந்த பயிற்சி. கன்னிராசி அன்பர்களே, நயம்படச் சொல்வதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். மிகவும் கோபக்கார ஒருவனை நீங்கள் திட்டுவதாக இருந்தால் கூட அந்த திட்டலின் பொருளை அவன் தாமதமாகத்தான் உணர்வான். அந்த அளவுக்கு நைச்சியமாக பேசத் தெரிந்த நபர்கள் நீங்கள். இந்த உலகில் எந்த மூளைக்கு சென்றாலும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன பலனை தரும்? முதலில் உங்கள் மதிப்பு உயரும். இதுவரை சாதாரண அந்தஸ்தில் சாதாரண இடத்தில் இருந்த உங்களை இதைவிட உயர்ந்த நிலையில் உட்கார வைக்கும். மனதில் ஒரு அசாத்திய தைரியத்தை உண்டாக்கும். இதன் பலனாக முயற்சியும் அந்த முயற்சியால் வெற்றியும் கிடைக்கும். மற்றும் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தையை கொடுப்பதற்கும் இந்த பயிற்சி பெருமளவில் உதவுகின்றன. மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு உங்கள் நிலையை உயர்த்துவதும், மனதிலே தைரியம் உற்சாகத்தை ஊட்டுவதிலும், பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை அதிகரித்து குழந்தையை கொடுப்பதற்கும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பெருமளவு உதவும். நல்ல பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுநல சேவை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. உங்களின் குணத்தை பார்த்துத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற சொற்றொடர் வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு தகுதி படைத்த பொதுநல தொண்டர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியிடத்திலிருந்து இந்த நன்மைகள் வர வேண்டும், நல்ல செய்திகள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்கள் ஏக்கத்தை தீர்த்து வைக்கும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. பணத்தேவை திருப்திகரமாக இருக்கும். ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் நீங்கும்.
அந்த வகையில் இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்டமான பெயர்ச்சி என்றே சொல்லலாம். சில அன்பர்களுக்கு நெடுநாள் கனவாக இருக்கும் வீட்டு பிரச்சனை சரியாகும். தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் கிடைக்கும். தாய் சொத்து வருவதாக இருந்தால் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு மிக மிக அதிகம். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். வெளிநாட்டு யோகம் சித்திக்கும். பண வரவு நன்றாக இருக்கிறது. சுகஸ்தானம் நல்லபடியாக அமைந்து உள்ளது. எனவே இந்த பெயர்ச்சி துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சி. விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த ஒரு நினைவையும் நீர் ஊத்த நெருப்பு போல் அந்த சூடு குறையாமல் பாதுகாத்து கொள்வதில் நீங்கள் சமர்த்தர்கள். பொதுவாக எல்லோருக்கும் ஆரம்ப காலத்தில் வேகம், அடுத்து வரும் நாட்களில் தாமதம் என்று வரும். ஆரம்பித்த வேகம் கடைசி வரையில் யாருக்காவது இருக்குமா என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? லாபம் உண்டு. இதுவரை சாதாரண லாபத்தை பார்த்து சற்றே சோர்ந்து போயிருக்கும் உங்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் அதிக லாபம் உண்டு. உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இதுவரை தராத மதிப்பினை இனி உங்களுக்கு தருவார்கள் இந்த ஓராண்டிற்குள். அடுத்து முயற்சி, வெற்றி, வீரம் அதிகரிக்கும். இந்த பெயர்ச்சியால் பெரியவர்கள் ஆதரவு, லாபம், முயற்சி, வெற்றி இவையெல்லாம் அனுகூலமாக தருகிறது குரு பகவான் உங்களுக்கு. எனவே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பெயர்ச்சி. தனுசு ராசி அன்பர்களே, எதையும் சட்டப்படி செய்ய வேண்டும். உங்களது திட்டங்கள் கூட பிசுறு இல்லாமல், பிழை இல்லாமல் இருக்கும். யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களது நடத்தை இருக்கும். அந்த நல்ல பெயரை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். மிகவும் கௌரவம் மிக்கவர்கள், நீதியின்பால் விருப்பம் உள்ளவர்கள். உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வேலை இல்லாமல் அல்லது வேலையில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு அந்த குறை நிவர்த்தியாகும். நல்லபடியாக சம்பளம் கிடைக்கும், மதிப்பு கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. மற்றும் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்து பண விஷயத்தில் ஒரு திருப்திகரமான போக்கை கொடுக்கிறது. பற்றாக்குறை இந்த ஆண்டு இருக்காது. உங்கள் விருப்பம் போல், அதற்காக உங்களது விருப்பம் மலையளவு என்று வைக்காதீர்கள். நியாயமான செலவுகளுக்கெல்லாம் பற்றாக்குறை ஏற்படாது. செல்வ விஷயத்தில் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு
தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பண வரவு நன்றாக இருக்கிறது. வெளியிடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருகிறது. எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சியே. மகர ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கு, தொடர் உழைப்புக்கு, யாரையாவது உதாரணம் காட்ட வேண்டும் என்று நினைத்தால் மகர ராசி அன்பர்களை காட்டலாம். தொய்வின்றி உழைப்பவர்கள், மிக வேகமாக அல்ல, தொடர்ந்து நிதானமாக அருமையாக செய்ய தெரிந்தவர்கள். இதில் விசேஷம், என்னதான் உழைத்தாலும் அலுத்து கொள்ளாதவர்கள், அதுதான் பெருமை. மகர ராசிக்கு ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், கடுமையாக உழைத்த போதும் அலுத்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? எதிர்பார்த்த வரவுகள், வரவேண்டிய வரவுகள், பிதுர்ராஜித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரவேண்டியது, இவையெல்லாம் வந்து சேரும். எவ்விதமான கடின முயற்சியும் இன்றி. ஏனென்றால் குரு பகவான் கொடுத்தே ஆக வேண்டும் இவைகளை எல்லாம். லாபம் உண்டு. நாம் தொழில் புரிவது, வேலை பார்ப்பது எல்லாமே பணத்துக்காகத்தான். அந்த பணம் சற்று அதிகமாக வந்தால் நாம் அதிர்ஷ்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறோம். உங்களை நீங்கள் இந்த பெயர்ச்சியில் அதிர்ஷ்டக்காரன் என்று நினைத்து கொள்ளலாம். அப்படித்தான் நடக்கும். உங்களது நிலை உயரும். ஆம், இந்த நன்மைகளெல்லாம் நடந்தால் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் அல்லது தானாகவே உயரும். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய வரவுகள், பிதுர்ராஜித சொத்துக்கள் எளிதாக வரும். லாபம் உண்டு. பெரியவர்களுடைய ஆதரவும் உண்டு. உங்கள் நிலை உயரும். ஏற்கனவே இருந்ததை விட ஒரு படி உயரும். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. கும்பராசி அன்பர்களே, யாருமே எளிதில் கணித்து சொல்ல முடியாத குணத்துக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனால் உங்களை பற்றி உங்களுக்கே சரிவர இன்னும் தெரியாது. ஒரு நேரத்தில் வள்ளல், ஒரு நேரத்தில் கஞ்சன், ஒரு நேரத்தில் புத்திசாலி, இன்னொரு நேரத்தில் முட்டாள், ஒரு நேரத்தில் நல்லவன், ஒரு நேரத்தில் கெட்டவன். இப்படி இரண்டுமே இணைந்த ஒரு அமைப்பு உங்கள் அமைப்பு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும்? கஷ்டம் தீரும். இதுவரை உறுத்தி கொண்டிருந்த, வருத்தம் தந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இயல்பாகவே நீங்கும். நீங்கள் எவ்வித முயற்சியும் செய்யாமலேயே. இதுதான் குருவின் கடாட்சம். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இதுவரை கஷ்டப்பட்டு கடைசியில் கொஞ்சம் நஷ்டம்தான் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு லாபம் கிட்டும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சில அன்பர்கள் நல்ல செய்தியை எதிர்பார்த்திருப்பார்கள். வெளிநாட்டு யோகம் சித்திக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி.
எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்காக வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு, முயற்சி செய்தவர்களுக்கு அவர்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல பதில் வரும். இந்த பெயர்ச்சி தரித்திரம் போக்கும் பெயர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் தரும் பெயர்ச்சி, நல்ல செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பெயர்ச்சி. மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சியே. மீனராசி அன்பர்களே, நடமாடும் பல்கலைக்கழகங்கள் நீங்கள் அறியாத துறை எதுவும் இல்லை. எதிலும் புலமை உண்டு. பேச்சின் மூலமாக, பேச வேண்டிய பேச்சின் மூலமாக விஷயத்தை நல்லபடியாக சாதித்து கொள்வதில் உங்கள் துணை எல்லோருக்கும் வேண்டும். சமுதாயத்தில், இந்த உலகத்தில் மிக முக்கியமான அங்கத்தினர் நீங்கள். உங்களுக்கு இந்த பயிற்சி என்ன செய்யும்? உங்கள் ராசி அதிபதி தான் குரு. இந்த ராசி அதிபதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். பொதுவாக இந்த ராசிக்கு 3ஆம் இடம் சற்று பங்கம் என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. பார்வைதான் மிக முக்கியம் என்று ஆரம்பத்திலேயே சில எடுத்துக்காட்டுகளோடு சொன்னேன். அதன் அடிப்படையில் திருமணம் ஆகாமல், ஒரு மங்கள நிகழ்வு வீட்டில் நடக்காமல் இழுத்தடித்து கொண்டே வந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த நிகழ்வுகள் இந்த பெயர்ச்சியில் நல்லபடியாக நடக்கும். பெற வேண்டிய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதில், அப்படியே பெற்றுக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். லாபம் நன்றாக இருக்கிறது. நஷ்டம் என்பதை இந்த பயிற்சியில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மேலும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள், உயர் அதிகாரிகள் உங்கள் மீது தனி கரிசனம் காட்டுவார்கள். அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கிறது. திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வராமல் இழுத்தடித்து கொண்டு வந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வரவுகள் வந்து சேருகின்றன. பெரியவர்கள் ஆதரவு, எடுத்த செயலில் லாபம், வெற்றி இவைகளும் கிடைக்கிறது. எனவே இந்த பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சி ஆகும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் ராசிக்கு வைத்து பார்க்காமல் ஜோதிடம் வெகுவாக போற்றுகின்ற பார்வையின் அடிப்படையில் இந்த பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இவையே பொருத்தமான ஒரு கணிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்களது வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த ஆண்டு பார்க்கலாம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.